புதிய பாராளுமன்றத்தில் அமைய உள்ள செங்கோல் குறித்து நான் கூறியதாக ஒரு பொய்யான தகவலை என் படத்துடன் சில சமூக விரோதிகள் வெளியிட்டுள்ளனர். என் நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்கும் உள்நோக்கத்துடன் பொய்யர்கள் பரப்பும் அந்த செய்திக்கு என் பலத்த எதிர்ப்பை பதிவு செய்கிறேன். பொய்யான தகவலை பரப்புகிறவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கிறேன். அந்த படத்தினுடைய உள்நோக்கம் இந்து மக்களுக்கு நான் விரோதியாக சித்தரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அயோக்கியர்களால் தயாரிக்கப்பட்டு அயோக்கியர்களுக்கு தொடர்ந்து அனுப்பப்படுகிறது. நான் அது குறித்து எந்த கருத்தையும் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அடுத்த தலைமுறையை நோக்கி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பெரிய இடையூறாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மது, குடி, ஆல்கஹால், சாராயம், கள். இதில் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக பார்க்குறவங்க கல் இயற்கையானது, அதனால் அது ஒன்றும் பெருசாக உடம்பை கெடுக்காது, விலை குறைவானது, இவ்வளவு வரி அதுக்கு போட வேண்டி இருக்காது, அதனால் கல்லை திறந்துட்டா என்ன அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிழவர், இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இவர் என்ன சொல்கிறாரு, சும்மா ஒரு உரிமையினால் அவர் அப்படி சொல்கிறேன், எனக்கு அவருக்கு இருக்கிற அன்பு நெருக்கத்தினால, அந்த திருவள்ளுவருங்கிற சான்றோர் கல்லுண்ணாமை அப்படின்னு எழுதி தொலைச்சிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கல் தான் அந்த காலத்தில் இருந்தது, அதையும் குடிக்காதீங்கடா அப்படின்னார். ஏன்னா களினா மகிழ்ச்சி, கல் குடிச்சவன் எப்படியெல்லாம் நடந்துக்குவான் அப்படின்னு பழைய இலக்கியங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா எங்கள் நம்ம ராமாயணம், வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், அப்புறம் வேறு பல நீதி நூல்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொடுமையாக இருக்குது. ஒரு வேடிக்கையான ஒரு சின்ன சம்பவம், வேதனையான விஷயத்தை சொல்லும்போது முதல்ல கொஞ்சம் வேடிக்கையானது சொல்கிறது நல்லது, மனசை தயார் பண்ணிக்கிறதுக்காக. ஒரு அப்பா என்ன பண்ணாராம், பையனை கூட்டிக்கிட்டு பார் குடிக்கிற இடத்துக்கு போனாராம். எதுக்குன்னு கேட்டால் குடிக்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு. இது வெஸ்டர்ன் கல்ச்சர், இது எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக. அப்போ அவர் சொன்னாராம், மகனே என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோ, நான் எப்போ நிறுத்தணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு நிறுத்தணும், அதுதான் இதில் இருக்கிற பெரிய கலை அப்படின்னு. பையன் அப்பாவை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவர் வாங்கினார் குடித்தார். இவன் கேட்டான், என்னப்பா எப்போ நிறுத்தணுங்கிறத எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன், ஆனால் நீ பாட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு. அவர் சொன்னாராம், இந்த பாருடா, இந்த எதிர் டேபிளில் 4 பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா, இந்த 4 பேர் எப்போ 8 பேராக தெரியுறாங்களோ, அதாவது டபுள், இந்த எதிர் டேபிளில் 4 பேர் உட்காந்துருக்காங்களே, இவங்க 8 பேராக தெரிஞ்சால் டக்குன்னு நிறுத்திடணும் நாம் அப்படின்னு. அப்பா பார்த்து சொன்னாங்க, எந்திரி, அறிவு இல்லாமல் பேசுகிற, 2 பேர் தான் உட்காந்துருக்குறேன், இப்போ 2 பேர் உனக்கு 4ஆக தெரியுறான்னா உன் லிமிட் மீறிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு பையன் அப்பனுக்கு புத்தி சொன்னான்னு ஒரு வேடிக்கையான சம்பவம் உண்டு. அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு லிமிட்டை நாம் நிறுத்திடுவோம், கரெக்டாக நாம் கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நமக்கு ஒரு வகையான என்ன சொல்கிறது, நாம் எவ்வளவு தான் குடித்தா கூட ஒரு அளவாக குடித்து நம்மளை மகா புத்திசாலியாக காப்பாற்றிடலாம் அப்படின்ற நினப்பில் இருக்கிறோம். முடியாது, நடக்காது. இதில் ஏமாந்துடாதீங்க. நான் மகா புத்திசாலி, கரெக்டாக எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திடுவேன்னு சொல்கிறவன்லாம் மர கயண்டவன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு சமூகத்து மேலே உள்ள அக்கறையினால தான் நான் இதை விமர்சிக்கிறேன். இப்போ என்னையே சில பேர் கேட்பாங்க, வித் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் டாக்கிங் லைக் திஸ், கோமா திட்டுறவங்களாம் சொல்லலாம், ஹூ கேவ் யூ த அத்தாரிட்டி டு டாக், உனக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் யார் கொடுத்தாருன்னு. எனக்கு யாரும் கொடுக்க வேணாம். மை கன்சர்ன் டுவர்ட்ஸ் த சொசைட்டி, இந்த சமூகத்தின் மீதான என் அக்கறை தான் என்னை பேச வைக்கிறது. த வெரி பர்பஸ் ஆஃப் மை ஸ்பீச். நான் வேறு எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் எதுக்கு பேசணும்னா,
the concern towards the society, இந்த சமூகத்தின் மீது நான் வைத்திருக்கிற அக்கறை மட்டும்தான் என் பேச்சின் உயிர் நாடி. என்னை எவனும் ஏன் பேசுகிறாய் என்று கேட்க முடியாது. அது சமூகத்தின் மீதான என் அக்கறை. நீ ஏன் திருக்குறள் எழுதினாய் என்று திருவள்ளுவரை கேட்க முடியுமா? நீ ஏன் நீதி நூல்களை எழுதினாய் என்று சமண முனிவர்களை கேட்க முடியுமா? நீ ஏன் ஸ்மிருதிகளை எழுதினாய் என்று ரிஷிகளை நீங்கள் கேட்க முடியுமா? அப்படி who gave you the authority என்று என்னை யாரும் கேட்க வேண்டாம். நான் சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. இந்த சமூகத்தின் மீதான அக்கறை உள்ளிலிருந்து என்னை பேசு 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 என்று பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு புரிய வேண்டும். தர்மம்ங்கிறதுக்கு என்ன இலக்கணம் தெரியுமா? இன்னொரு மேற்கோளை நம்பி உயிர் வாழ்வதல்ல, தானே தன்னை தக்க வைத்துக் கொள்வது, தன்னிலிருந்து பிறப்பது. அப்படி என்னிலிருந்து பிறப்பது, தன்னிலிருந்து பிறப்பது என்ற உணர்வு தான் என்னை பேச வைக்கிறது. இப்போது நான் சொல்லுவதை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். குடிக்காதீர்கள் என்று உபதேசம் செய்வதற்காக நான் பேசவில்லை. இன்று நீங்கள் கையில் எடுத்து அந்த பிரச்சனையை ஆராய்ச்சி செய்ய தொடங்கினால் கூட இந்தியாவை சரி செய்வதற்கு 15 ஆண்டுகள் தேவைப்படும். விளையாட்டுக்கு சொல்லவில்லை. ஆம், இன்றிலிருந்து இந்தியாவை குடியேற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி தருவதற்கு இன்னும் 15 ஆண்டுகளாகும். இவ்வளவு திட்டங்கள், சமூக நலத் திட்டங்கள், எவ்வளவோ நாம் செய்திருக்கிற ஏற்பாடுகள் எல்லாம் பாழாய் போவதற்கு ஒரே காரணம் குடி குடி குடி. எல்லாத்திலும் இந்த நாட்டில் கட்சி அரசியல்ங்கிற ஒரு அல்பத்தனமான, அறிவுகட்டத்தனமான ஒரு உணர்வு. கட்சி அரசியல் ஆட்சியில் இருக்கிற போது ஒரு பேச்சு, எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு. ஆட்சியில் இருக்கிறவர்கள் குடியை பற்றி கண்டுகொள்ள மாட்டார்கள், எதிர்க்கிறவர்கள் அதை பிரம்மாண்டமாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் மானமற்றவர்கள், ஒழுக்கமற்றவர்கள். ஏன் இப்படி பேசுகிறேன் தெரியுமா? இந்த குடி என்பதை பற்றி விமர்சனம் செய்கிறவர்கள் எந்தெந்த மாநிலங்களில் ஆளுகிறார்களோ அங்கெல்லாம் கடைகளை திறந்து வைத்து காசு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெட்கம் கெட்டவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள். வேறு ஒரு மாநிலத்திலே, அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற மாநிலத்திலே குடிக்கடைகளை திறந்து வைத்து மக்களை நாசமாக்கி கொண்டு நாம் எப்படி வேறு ஒரு இடத்திலே மது வேண்டாம் என்று சொல்வதற்கான தகுதி பெறுகிறோம்? அவர்களுடைய நாக்கு அழுகி போக வேண்டிய நாக்கு. நான் தெரிவிக்கிறேன், உண்மையிலேயே இந்தியா உருப்பட வேண்டுமென்றால் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் மதுவிலக்கு அமுலுக்கு வர வேண்டும். இது ஒன்றுதான் தீர்வு. ஏதோ நான் அர்த்தமில்லாமல் பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள். இந்த நாடு உருப்பட வேண்டுமென்றால், வல்லரசாக வேண்டுமென்றால், இந்த நாடு சரியான வளம் பொருந்திய நாடாக, ஏழ்மையற்ற நாடாக, கல்வி உடைய நாடாக, திறமையுடைய நாடாக வர வேண்டுமென்றால் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு அமுல்படுத்தப்படுகிற நாள்தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திர தினம், உண்மையான குடியரசு தினம், உண்மையான வல்லரசாக மாறுவதற்குரிய நாள். ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு வீடியோ பார்க்கிறேன். வேறு ஒரு மாநிலத்தை சார்ந்து அரசியலில் வெற்றி பெற்று விட்டவர்கள், ஒருவர் குடித்துவிட்டு தள்ளாடுகிறார், ஒருவர் குடித்துவிட்டு கூத்தாடுகிறார். இவையெல்லாம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. வேறு மாநிலங்களை நான் விமர்சிக்கிறேன் என்று பொருள் அல்ல. பள்ளிக்கூட மாணவர்கள் குடிக்கிறார்கள், மாணவிகள் குடிக்கிறார்கள். இன்றைக்கு மகிழ்ச்சி என்றாலும் குடிக்கிறார்கள், துக்கம் என்றாலும் குடிக்கிறார்கள், விருந்து என்றாலும் குடிக்கிறார்கள், திருமணம் என்றாலும் குடிக்கிறார்கள். இந்த உடல் நலம் என்ன ஆகும்? அவருடைய ஆண்மை என்ன ஆகும்? நாளை வீரியமான வாழ்க்கை முறை என்ன ஆகும்? இன்றைக்கு பல பேர், புகழ்பெற்ற பல பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு போய் அவர்களுடைய குடலும் அவர்களுடைய கல்லீரலும் அழுகி போய் இருக்கிறதே. என்ன காரணம்? குட்டி குட்டி குட்டி. அப்படி ஒரு வெறி. நான் ஏதோ கோபத்தில் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இப்போது யோசித்து பாருங்கள். ஒரு மாநிலத்தில் ஏன் குடியை அமுல்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மாநில அரசுகள்? எதனாலே அமுல்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? ஒன்று, இதன் மூலம் வரி என்பதை கட்டாத மக்கள் கூட குடி என்பதன் மூலம் அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து விடுகிறார்கள். நமக்கு இன்கம் டாக்ஸ் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. இந்த அளவு சம்பாதித்தால் மட்டுமே நீங்கள் வரி அரசுக்கு கட்டினால் போதும். ஆனால் வரியே கட்டாதவன் கூட குடிக்கிறான் இந்த நாட்டில்.
அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து விடுகிறார். மறைமுகமாக அரசுக்கு பணம் வந்து விடுகிறது. இந்த குடிக்கிற பழக்கத்தை வெள்ளைக்காரர்கள் இந்தியர்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்தினார்கள் தெரியுமா? கள்ளுக்கடைகளை முறையாக வெள்ளைக்காரர்கள் திறந்தார்களே, ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? தேயிலை தோட்டங்களில் இந்தியர்களை வேலை பார்க்க வைத்து சம்பளம் கொடுத்து அந்த சம்பள காசை திரும்பி வாங்கி கொள்வதற்காக கள்ளுக்கடைகள் திறக்கப்பட்டன. தெரியுமா உங்களுக்கு? அவர் அரசு கொடுக்கிற கூலி, அரசு கொடுக்கிற சம்பளம் அப்படியே அரசுக்கு திரும்பி வர வேண்டும் என்றால் கள்ளுக்கடைகளை திறந்து வைத்து லைசன்ஸ் கொடுத்து அதன் மூலம் திரும்ப பெற்றுக்கொள்கிற நயவஞ்சகமான சூழ்ச்சியினை ஆங்கிலேயர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதை தொடர்ந்து சுதந்திரம் அடைந்த பிறகு காந்தியை மதிக்கிற இந்த தேசம் முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? மத்திய மாநில பட்டியலில் பங்கு பிரித்து கொண்ட போது இது மத்திய பட்டியலில் கொண்டு போயிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த தேசத்தின் நிதி மேலாண்மை என்பதை வெறும் மாநில அரசுகள் முடிவு செய்து விட முடியுமா? மத்திய அரசு அல்லவா இந்த தேசத்தின் நிதி மேலாண்மையை, ரூபாய்க்கான மரியாதையை, இந்த நாட்டின் தரத்தை நிர்ணயிப்பதாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விட்டால் இந்த தமிழ்நாட்டிலிருந்து மதுவுக்கு என்று போகிற காசு போகாமல் இருக்குமா? அறிவோடு யோசியுங்கள். கட்சி அரசியலை தள்ளி வைத்துவிட்டு நியாயமான அரசியலை யோசிப்பதற்கு பழகுங்கள். எந்த கட்சி வேண்டுமானாலும் ஆட்சியில் இருந்து விட்டு போகட்டும். ஒரு அரசு மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறது என்றால் இந்த பக்கத்தில் கர்நாடகா, இந்த பக்கத்தில் கேரளா, இந்த பக்கத்தில் பாண்டிச்சேரி. குடிக்கிறவன் சும்மா இருப்பான் என்று நினைக்கிறீர்களா? பாண்டிச்சேரிக்கு பணம் போகும், கர்நாடகாவுக்கு பணம் போகும், அதன் பிறகு கேரளாவுக்கு பணம் போகும். இவர் என்ன இழிச்சவாயனா? அதனால் என்ன சொல்வார்கள்? நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வர மாட்டோம், பிற மாநிலங்களுக்கு போய் சேரும். அப்படியானால் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு என்பது ஒன்றுதான் இதற்கான உண்மையான தீர்வு. ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரே நாடு, ஒரே கார்டு, ஒரே நாடு, ஒரே கார்டு என்றெல்லாம் கொண்டு வருகிறோமே, ஒரே கொள்கை இந்தியா முழுவதும் மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட வேண்டிய கொள்கை இல்லையா? ஒரு நாடு வளமடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் குடிப்பது, ஒரு மாநிலத்தில் குடிக்காமல் இருப்பது என்பது நடைமுறையில் வர முடியுமா? ஏன் இதை நாம் இன்னும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை? மைய அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு நாளை நிர்ணயிக்க வேண்டும். அத்தோடு நின்றுவிடும் என்று நினைக்கிறீர்களா? குடித்து பழக்கப்பட்டவர்கள், மனம் உடல் இரண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வெளியில் வருவதற்கு எவ்வளவு வைத்தியம் செய்ய வேண்டும் தெரியுமா? உடம்பில் ஏற்படக்கூடிய நடுக்கம், மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம், அதன் பிறகு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ஒரு வகையான பாதிப்பு, குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வருவது இது சுலபம் என்று நினைக்கிறீர்களா? 15 ஆண்டுக்கு திட்டம் போட வேண்டும். 15 ஆண்டுக்கு நாம் திட்டமிட வேண்டும். 1, நல்ல நிதி நிபுணர்கள். மதுவின் மூலம் அரசுக்கு வருமானம் வருகிறது என்பதை எல்லா மாநில அரசுகளும் நிறுத்துவதற்கு ஏற்ற வகையிலே எப்படி மது இல்லாமல் ஒரு அரசு வளமாக வரி வசூலிக்க முடியும் என்பதை பற்றி நல்ல நிதி நிபுணர்களுடைய அறிவுரையை பெற வேண்டும். முதல் விஷயம், மது இந்தியாவிலிருந்து நீக்கப்பட்டால் மதுவின் மூலம் அரசுக்கு வந்து கொண்டிருக்கிற வருமானம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கூட அது பயன்படுகிறது என்றல்லவா சொல்லுகிறார்கள். குடிகாரன் சொல்லுகிறான், நான் தள்ளாடுகிறேன் என்று பேசுகிறீர்களே, நான் தள்ளாடாவிட்டால் அரசாங்கம் தள்ளாடிவிடும் என்று அவமானகரமாக பேசுகிறானே. எனவே அரசுக்கு வருகிற வருமானத்தின் வழிமுறையை கூட்டுவது எப்படி என்பதை ஆய்ந்த பொருளாதார அறிஞர்கள் ஒரு தெளிவான ஒரு வடிவமைப்பை தர வேண்டும். 2, ஏன் எல்லோரும் குடியை அமுல்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? கட்சிக்காரர்கள் சௌக்கியமாக இருப்பதற்கு இதைவிட சிறந்த வழி இல்லை. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இது தெரியும். இந்த மதுவிலக்கை அமுல்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. காரணம், கட்சிக்காரர்கள் நலமாக இருப்பதற்கு இதைவிட சிறந்த வழி இல்லை என்று எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றன. அது என்ன? கட்சிக்காரர்கள் கடை வைத்துக் கொள்வதால் காசு சம்பாதிக்கிறார்கள். அதில் வேறு வகையான கோல்மால் மூலமாக பணம் சம்பாதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கட்சியின் பெரிய தலைகள் சாராய ஆலை மூலம் சம்பாதிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எந்த கட்சி விட்டு கொடுக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த எரிசாராயத்தின் வேறு விஞ்ஞான பூர்வமான ஆக்கப்பூர்வமான பயன்பாடுகளுக்கு மாற்றி அமைக்க வேண்டும். அதாவது பெட்ரோலோடு கலக்கலாம் என்று ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள், மின் உற்பத்தி செய்யலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள், மருந்து பொருள்களுக்கு பயன்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த எரிசாராயத்தின் மூலம் வேறு வகையான நன்மைகள் என்னென்ன செய்ய முடியும் என்பதை கட்டமைக்க வேண்டும். அதன் பிறகு கட்சிக்காரர்கள், அரசு, தனியார், இது தவிர சிந்திக்கவே முடியாத முட்டாள்தனமான மக்கள், இவைதான் இன்றைக்கு அரசியலில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வருவதை பற்றி அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அடுத்த தலைமுறை நாசமாகி கொண்டிருக்கிறது. ஆணும் பெண்ணும் இன்றைக்கு வீணாகி கொண்டிருக்கிறார்கள். நாடு நலிவடைகிறது. நான் கட்சி அரசியலில் நாட்டம் உள்ளவன் அல்ல, நான் மக்கள் மீதான அக்கறை மட்டுமே உடையவன். தெளிவாக சொல்லுகிறேன், இந்த கட்சிக்கு லாபம் தரும் என்பதால் எல்லா கட்சிகளும் இதை தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மாற்று பொருளாதார அறிஞர்கள், மாற்று விஞ்ஞானிகள் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டுவதற்கான உளவியல் ஆலோசகர்கள், அதன் பிறகு இந்த குடிப்பழக்கத்தின் மூலம் உடல் நலிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான மருத்துவர்கள், இவை எல்லாம் கொண்ட ஒரு விஞ்ஞான பூர்வமான குழு அமைக்கப்பட்டு இந்த தேசம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி கொண்டாடுவதோ அல்லது இந்த தேசத்தின் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதோ எனக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. இந்த தேசம் முழுவதும் மதுவிலக்கு வருகிற தினம்தான் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய உண்மையான தினம்.